சிவகங்கையில் திமுக மாவட்ட நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர் வணக்கம். உறவினர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அங்கு போக்குவரத்திற்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, மேலும் கொலை தொடர்பாக என்ன விசாரணை நடைபெற்று வருவதாக காவலர்கள் தெரிவிக்கிறார்கள்? சிவகங்கை அருகே சாமியார்பட்டியில் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டணியின் துணை அமைப்பாளர் இருக்கிற பிரவீன்குமார் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து சிவகங்கை மாவட்ட புலவை பதற்றத்தில் இருக்கு. சிவகங்கை திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் இருக்கிற பிரவீன்குமார் இன்னது சிவகங்கை அருகே இருக்க தனது சொந்த ஊரான சாமியார்பட்டி தோப்புல இருந்திருக்காரு. அப்போது 5க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் பிரவீன்குமாரை ஓட விரட்டி படுகொலை செய்திருக்காங்க. இதனால் பதட்டமான சூழ்நிலை உருவானது. தகவல் இருந்த போலீசார் உடனே உடலை கைப்பற்றி சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூவாய்க்காக கொண்டு வந்தனர். கொலை சம்பவத்தை அறிந்த உறவினர்கள், நண்பர்கள், ஊர்க்காரர்கள் எல்லாருமே சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சிவகங்கை மானாமரை தேசிய நெடுஞ்சாலையில இப்ப தற்போது மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. மாவட்ட அளவிலான பொறுப்பில் இருக்கிற இளைஞர் படுகொலைப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு கொலைக்கான காரணம் குறித்து உறவினர்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் சமூக செயல்கள், கஞ்சா உட்பட்ட சமூக செயல்பட்ட நபர்களை குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காரு. பலமுறை மனு அளித்து அதை காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல. இதை தொடர்ந்து அந்த மர்ம நபர்கள் இவருக்கு இவரோட உறவினர்களுக்கு போன்லயே கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. தொடர்ந்து காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையும் காவல்துறை தரப்புல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதால இன்று அந்த பழிக்கு பழி வாங்கும் நோக்கமாக பிரவீன்குமாரை 5க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து மறியலில் 2 மணி நேரத்துக்கு மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. போக்குவரத்து நெரிசல் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.